பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற அந்த தலைப்பில் இப்பொழுது மூன்றாவது பாகத்தில் நாம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொன்னாலே அதுல குடும்பங்கள் இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக தனி நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். சரீரமான சபை என்று சொல்லும்போது யூனிவர்சல் சர்ச், அதாவது உலகமெங்கும் இருக்கிற விசுவாசிகளை சேர்கிறதான சபை. அப்ப யூனிவர்சல் சர்ச் தான் கிறிஸ்துவின் சரீரமான சபை என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். அதைத்தான் கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அப்போ அந்த யூனிவர்சல் சர்ச்சுக்குள்ளாக லோக்கல் சர்ச்சஸ் இருக்கிறது, அதற்குள்ளாக குடும்பங்கள் இருக்கிறது, அதற்குள்ளாக தனி நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த தனி நபர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அது குடும்பத்தை பாதிக்கிறது, அது சபையை பாதிக்கிறது, தேவ திட்டத்தை பாதிக்கிறது என்று சொல்லி நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்போ சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சபை என்பது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொன்னா அதற்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹெட் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது இதுதான் சரீரமாகிய சபை. சரீரம், சபை. அது மாத்திரமல்ல, இந்த சபை எதிலே நிற்கிறது அப்படின்னு சொன்னா அஸ்திபாரத்திலே நிற்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன என்று சொல்லி நேற்றைக்கு நம்ம வாசிச்சோம். அந்த பார்ட் 1 நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ற மூளைக்கல் சபைக்கு இருக்கிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல சபை கட்டப்படுகிறது. அப்போ இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் இந்த சபை எழும்புகிறது. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அப்ப இந்த சபையை தான் யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லி நாம் சொன்னோம். அப்ப அந்த யூனிவர்சல் சர்ச்சுக்குள்ளாக ஒரு லோக்கல் சர்ச், அதற்குள்ளாக குடும்பம், அதற்குள்ளாக ஒரு தனிநபர் விசுவாசி. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எஜமான்கள் என்று சொல்லி எபேசியர் நிருபத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல நாம் அதை வாசித்தோம். அதிலிருந்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த சபை, அந்த சபையை குறித்து நாம் சில விஷயங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். என்னன்னா, அந்த சரீரமான சபை, அதற்கு சில அவயவங்கள் இருக்கிறது. அந்த அவயவங்களை குறித்து நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். மீண்டுமாக இதை உறுதிப்படுத்துகிறதான வசனங்களை வாசித்து நாம் அதற்குள்ளாக கடந்து போக போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அடுத்து வாசிங்க. கொலோசையர் 1:18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாருங்க, கொலோசையர்லயே சொல்றாரு சபையாகிய சரீரத்திற்கு கிறிஸ்து தான் தலை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபைக்கு தலைவர் என்று சொன்னால் ஒரே ஒரு தலைதான். அந்த ஒரே தலை கிறிஸ்து மட்டுமே. இன்னைக்கு பிஷப்னு சொல்லலாம், தலைமை போதகர்னு சொல்லலாம், ரெவரண்ட்னு சொல்லலாம், போப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் உலக பிரகாரமாக சொல்லாமே ஒழிய சபைக்கு தலை என்பது கிறிஸ்து மட்டுமே. வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக வாசிங்க. எபேசியர் 1:23 மீண்டுமாக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக. இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, சரீரமான சபை. அப்போ ஒரு தலை இருக்கிறது, தலைக்கு ஒரு சரீரம் இருக்கும் இல்லையா? அந்த சரீரத்தை சபை என்று அழைக்கிறார். அப்ப சரீரமான சபை. இப்ப வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்க. இப்ப பாருங்க, தலையை குறிச்சு பார்த்தோம், சரீரத்தை குறிச்சு பார்த்தோம், இப்பொழுது அவயவங்களை குறித்து பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு சரீரம் இருந்தால் அதற்கு அவயவங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 27வது வசனத்தை வாசிங்க. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த சரீரமாகிய சபையில இப்ப இந்த அஸ்திபாரம்
அதை வந்து எப்போதுமே இன்விசிபிளா தான் இருக்குது. அஸ்திபாரம் எப்படி பூமிக்கு அடியில் இருக்குமோ அது போல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்ற அந்த அஸ்திபாரம் கண்ணுக்கு புலப்படாத அஸ்திபாரமாக சபையை தாங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த அஸ்திபாரத்தை குறித்து நம்ம சிந்திச்சோம். இப்ப தலை கிறிஸ்து, இது சரீரமாகிய சபை. இப்ப இந்த சரீரமாகிய சபைக்கு அவயவங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, நமக்கு உடம்பு இருந்துச்சுன்னா அவயவங்கள் இருக்குது இல்லையா, கை, காலு, விரல்கள். அப்போ அவயவங்கள் இருக்கிறது போல இப்ப சரீரமாகிய சபைக்கு அவயவங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, அவயவங்களாக சிலது இருக்கிறது. அதை சுற்றிலும் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதற்கு கண்டிப்பாக அவயவங்களும் இருக்கிறது. அப்ப அந்த அவயவங்கள் யார் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளை அவயவங்களாக வேதம் சித்தரிக்கிறது. பாருங்க, அவயவங்களாகிய விசுவாசிகள் சரீரமாகிய சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரீரமாகிய சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது, இந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ சபையினுடைய அமைப்பாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா, இந்த சரீரமாகிய சபையினுடைய அவயவங்களாகிய விசுவாசிகள். அப்ப அவயவங்களாகிய விசுவாசிகள், அவயவமாகிய விசுவாசி என்று சொன்னால் நம்ம முதல் பகுதியிலேயே நம்ம வாசிச்சோம். விசுவாசிகள் என்றால் தனி மனிதர்கள். அதுல கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வேலைக்காரர்கள், எஜமான்கள் என்று சொல்லி எபேசியர்கள் நிருபத்திலிருந்து நம்ம அதை வாசித்தோம். அப்ப பாருங்க, இந்த தனி மனிதர்கள் தான் அவயவங்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தோடு அவயவங்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த தனி மனிதர்களை குறித்து, அவயவங்களை குறித்து, அவர்களுடைய செயல்பாட்டை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தனி மனிதர்களை செயல்பட வைப்பது லோக்கல் சர்ச் அல்லது ஸ்தல சபை. இப்ப பாருங்க, இப்ப இதுதான் தலை, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அதுக்கு கீழே சரீரமான சபை, அதுக்கு கீழே இது சரீரமான சபை, இது தலை. அதுக்கு கீழே வரும்போது லோக்கல் சர்ச். இப்ப பாருங்க, உலகமெல்லாம் பறந்து விரிந்த ஒரு ஜனங்களை தான் சபைன்னு சொல்றோம். கட்டடத்தை சபைன்னு சொல்லல. ரட்சிக்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரத்தோடு இணைந்திருக்கிற அல்லது கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற அவர்களை தான் சபை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ அந்த சபை எல்லாரும் ஒரே இடத்துக்கு போக முடியாது உலகத்தில் இருக்கிறவங்க. அப்ப என்ன பண்றோம், டெம்பரவரியாக ஆங்காங்கே கூடியிருக்கிற பிராந்தியத்தில் இருக்கிறவர்கள் அல்லது அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவர்கள் கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது அதற்கு பேரு ஸ்தல சபை என்று சொல்லி சொல்லுகிறோம். பாருங்க, இது யுனிவர்சல் சர்ச், இது லோக்கல் சர்ச்சாக இருக்கிறது. அப்ப அந்த லோக்கல் சர்ச்சஸ்ல குடும்பங்கள் இருக்கிறது, அதுல தனி நபர் அல்லது விசுவாசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த விசுவாசிகளுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விசுவாசிகளுடைய செயல்பாடை இந்த லோக்கல் சர்ச் தான் தீர்மானிக்கிறது. ஒரு லோக்கல் சர்ச், ஒரு ஸ்தல சபை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் விசுவாசிகள் இருப்பார்கள். அப்ப விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் அவர்களை வழி நடத்துவதும் ஒரு ஸ்தல சபையினுடைய இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. அப்ப அதனால இந்த அவயவங்கள் என்று சொல்லி தனி நபர்களை குறித்து நம்ம சொல்லும் போது, இந்த அவயவங்களை இன்றைக்கு ஒரு லோக்கல் சர்ச்சாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு லோக்கல் சர்ச், அவயவங்கள் என்றால் லோக்கல் சர்ச். ஏன்னா அந்த லோக்கல் சர்ச்சில் தான் இந்த தனி நபர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய லோக்கல் சர்ச் சேரும் போது அவர்கள் சரீரமாகிய சபையோடு ஒரே சபையாக இருக்கிறார்கள். அதனால லோக்கல் சர்ச் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இப்ப பாருங்க, இதெல்லாம் லோக்கல் சர்ச், இது எல்லாமே லோக்கல் சர்ச்சாக சிந்திக்க போகிறோம். சரி, இப்போ இந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசி அவர்களுக்குள்ள இருக்கிற அவுட்புட், அதாவது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். வாசிங்க, முதலாவது எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பமாகிய, குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய. அப்ப பாருங்க, நம்ம அதை குறித்து முதல் பகுதியிலே சிந்திச்சோம். இந்த சபையை, சபையில் இருக்கிற விசுவாசிகளை எல்லாரும் இணைக்கும் போது
குடும்பம் என்ற பெயர்ல அழைக்கிறார். அப்ப பாருங்க, இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. இப்ப நம்ம என்ன எதை குறித்து சிந்திக்க போறோம்னா, இந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசிகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவயவமாய் இருக்கிற விசுவாசிகள் அவயவங்களுடைய வளர்ச்சி தான் சபையினுடைய வளர்ச்சி. அவயவங்கள் எப்படி அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறார்களோ, ஸ்பிரிச்சுவல்ல ஆவிக்குறி விதத்துல எப்படி வளர்ந்திருக்கிறார்களோ, அதை பொறுத்துதான் இந்த சபையினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அவயவங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறதோ அதை பொறுத்துதான் தலையாகி கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தப்படுகிறது அல்லது சுகந்த வாசனையான ஆராதனை செலுத்தப்படுகிறது. அப்ப தனி மனிதனுடைய வளர்ச்சியை லோக்கல் சர்ச் தீர்மானிக்கிறது. அப்ப அந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கிற தனி நபருடைய செயல்பாடுகளில் முதன்மையாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அந்த தனி நபர் ஒரு விசுவாசி, ஸ்தல சபைக்கு போகிற ஒரு விசுவாசி, முதலாவது அது ஒரு குடும்பம் என்ற சிந்தனைக்குள்ளாக அவன் வர வேண்டும். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய விசுவாசிகளும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பிதாவாகிய ஒருவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன பண்ணலாமா? வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும். இப்ப பாருங்க, நமக்கு இந்த விஷயத்தை மாத்திரம் தான் எடுக்கிறது. என்ன பண்ணுது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஒரு புறஜாதி அல்லது பாவியாகிய ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவதற்காக. இவரை விலைக்கரையுமாய் சிலுவையில் அடித்து அவருடைய தியாகத்தின் நிமித்தமாய் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ பரிசுத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தமாக்குகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், பிதாவால உண்டாக்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து நான் பரிசுத்தமாக்க வந்த தெய்வம் என்று சொல்லாம சகோதரர்கள் என்று நம்மை அழைக்கிறார். அப்ப பாருங்க, முதலாவது குடும்பம் என்ற ஒரு சிந்தை ஒரு விசுவாசிக்கு வரணும். இரண்டாவது சகோதரர்கள் என்ற உணர்வு வரணும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அதான் சொல்றாரு, சகோதரர்கள் என்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரணும். அடுத்தது வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். கொலோசையர்ல பாருங்க 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, சபைக்குள்ளாக கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்தல சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட சிந்தையா இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் சபை ஒரு குடும்பம் என்ற உணர்வுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு ஸ்தல சபைக்குள்ள வருகிற ஒரு விசுவாசி அந்த சபையில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாருமே என்னோடு சகோதரர்கள் என்ற உணர்வு அவர்களுக்குள் வர வேண்டும். இதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், இவங்க மொழி வித்தியாசம் அல்லது பண விஷயத்துல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது படிப்பு விஷயத்துல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது கலர்ல நிற வேற்றுமை அல்லது அவர்களுடைய நடை உடை பாவனைகள் பேச்சு, இதுல எல்லாமே மற்றவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா பலரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்ற இடத்துக்கு தான் சபை. அப்போ அந்த இடத்துக்கு வருகிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை போல தலை எப்படி சிந்தை உள்ளவராக இருக்கிறார், அவர்களை சகோதரர்கள் என்று சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவில்லை. அப்போ என் கூட இருக்கிற விசுவாசிகள் அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்திருந்தாலும் சரி, அவர்களை என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கம், அவர்களும் நானும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு ஒரு விசுவாசிக்கு வர வேண்டும். ஒரு விசுவாசிக்கு இப்படி ஒரு உணர்வு வராததுனாலதான் சபையில பிரச்சனைகள் வருகிறது, சபையில பிரிவினைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அப்போ ஒரு விசுவாசிக்கு இந்த உணர்வு வரவில்லை என்றால் அதற்கு பிரதானமான காரணம்
அந்த விசுவாசி அங்கமாய் இருக்கிற அந்த லோக்கல் சர்ச் அவர்களுக்கு அந்த குடும்பத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரு தனி மனிதர்களை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை, சகோதர ஐக்கியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை சபைகளிலே பிரிவினைகள், ஜாதி வாரியான சபைகள், மொழி வாரியான சபைகள், இனவாரியான சபைகள், நிறவாரியான சபைகள், சபைகளிலே ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவர்கள் இருக்கிற சபைகள், தாழ்ந்தவர்கள் இருக்கிற சபைகள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிற சட்டத்திற்கு விரோதமாக, கிறிஸ்துவாகிய தலையினுடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு சபைகள்ல நடக்கிறதுக்கு காரணம், ஒரு விசுவாசி அப்படி இடறுகிறதுக்கு காரணம், அவர்கள் அங்கம் வகிக்கிற லோக்கல் சர்ச் ஸ்தல சபையிலே அதை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை, அதை குறித்து போதிக்கவில்லை, அதை குறித்து கண்டித்து உணர்த்தவில்லை. எனவே ஸ்தல சபை குறித்து நாம் படிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தல சபை இன்றைக்கு நாம் அந்த விஷயத்துல மனம் திரும்ப வேண்டும். ஸ்தல சபையில் இருக்கிற ஊழியர்கள், மூப்பர்கள் அந்த விஷயத்துல மனம் திரும்ப வேண்டும். உங்க ஊழியர்களுக்கு இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான மனோபாவம் இல்லைன்னா விசுவாசிகள் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருப்பாங்க. சபையில் இருக்கிற மூப்பர்கள் மொழி வாரியாக, இனவாரியாக சுபாவம் அவர்களுக்குள் இருந்துச்சுன்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் அப்படித்தான் இருப்பார்கள். உங்களை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆடுகளை வீணாக சிதறடிக்காதிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆடுகளை நீங்கள் வழிதப்ப பண்ணாதிருங்கள். அவர்கள் நேர்வழியில நடத்துவதற்காக தான் தேவன் சபையில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மூப்பர்கள், கண்காணிகள், ஊழியர்கள் என்று சொல்லி எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவதற்காக, கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கு நேராக திருப்புவதற்காக. அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தினால் ஜனங்களும் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு விசுவாசி சரியாக இந்த விஷயத்துல சரிப்படுத்தவில்லை என்றால், சகோதர ஐக்கியம் அவனுக்கு தெரியலன்னா அதற்கு ஸ்தல சபையே காரணம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஸ்தல சபையில நாம் மாற வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் இந்த தேசம் விடுவிக்கப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஒரு விசுவாசிக்குள் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயங்களை குறித்து வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விசுவாசி தேவன் தலையாகி கிறிஸ்து, ஒரு விசுவாசி இந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிலீவர் இடத்துல இந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்காரு தெரியுங்களா? குமாரன், அதாவது பிதா என்ன எதிர்பார்க்காருன்னா, இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இவன் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். குமாரனுடைய சாயல் என்றால் என்ன? எபேசியர் 4:24 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக அப்படின்னா குமாரனுடைய சாயல் என்றால் நீதி செய்கிறதிலும் பரிசுத்தமாய் வாழுகிறதிலும். அப்போ ஒரு விசுவாசி நீதி செய்ய படிப்பித்து கொடுக்க வேண்டும், அவன் பரிசுத்தமாய் வாழ படிப்பித்து கொடுக்க வேண்டும். இது ரெண்டையும் படிப்பித்து கொடுத்தால் அந்த விசுவாசி தலையா இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவான். அப்போ ஒரு விசுவாசி, அது ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ யாரானாலும் இருக்கட்டும், ஒரு விசுவாசி அவர்களுக்குள்ள நீதியும் பரிசுத்தமும் வெளிப்படவில்லை என்றால், கிறிஸ்து வெளிப்படவில்லை என்றால் அதற்கு ஸ்தல சபை முக்கிய காரணமாக இருக்கிறது. ஸ்தல சபையில் அதை போதிக்கவில்லை, ஸ்தல சபையில் முன்மாதிரியான மூப்பர்கள் இல்லை, ஸ்தல சபையில் முன்மாதிரியான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஊழியர்கள் இல்லை, ஸ்தல சபையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வழிகாட்டிகள், அதற்கான தலைவர்கள் இல்லை. அது இல்லாததுனால விசுவாசிகளுக்குள்ள அந்த சுபாவம் வரவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்துல 2 கொரிந்தியர்ல சொல்லுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ள மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்கள்
எங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ள மரண வாசனையாகவும் வெளிப்படுத்துகிறது. நாங்கள் கிறிஸ்துவை வாசனையில வெளிப்படுத்துகிறோம், வாயில அல்ல, நம்முடைய டிரெஸ்ஸிங்ல அல்ல, நம்முடைய நடை உடை பாவனையில் அல்ல, நம்முடைய சுபாவத்தில், நம்முடைய கேரக்டர்களில், நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வாசனைகளில், நம்முடைய செயல்பாடுகள், சபையில, வீட்டுல, சமுதாயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும், ஸ்மெல் பண்ண வேண்டும், அவர்களுக்கு அந்த வாசனை வர வேண்டும். அப்படி வாசனை வரலன்னு சொன்னா, ஒரு லோக்கல் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிக்குள்ளாக அந்த வாசனை வரலன்னு சொன்னா, அந்த லோக்கல் சர்ச் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனை விசுவாசிகளுக்குள்ள, உங்க லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஸ்தல சபையில, நீங்க எந்த சபையா வேணாலும் இருக்கட்டும், அந்த ஸ்தல சபைக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளாக ஏன் வாசனை வரவில்லை? ஏன் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவ அறிகிற வாசனை வரவில்லை? அதை குறித்து நீங்கள் போதிக்கவில்லை, அதை குறித்து அவர்களுக்கு நீங்க உணர்த்தவில்லை, அதை குறித்து கண்டித்து பேசவில்லை. நாம் வேற ஏதோ உபதேசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அவர்களுக்கு முன்மாதிரியாய் முன்னடந்து காண்பிக்கிற தலைவர்கள், ஊழியர்கள் இல்லை, அவர்களுக்கு முன்னடந்து காண்பிக்கிற மூப்பர்கள் இல்லை, எனக்கு அருமையானவர்களே, பாஸ்டர்கள் இல்லை, ரெவரண்டுகள் இல்லை. அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு ரோல் மாடல் இல்லை, அவர்களுக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அதனால ஜனங்கள் இன்றைக்கு சிதறி இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுவதற்கு பதிலாக அங்கே நாற்றம் எடுக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் வந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்தல சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தல சபையினுடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். மூன்றாவது, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பாருங்க, கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. அந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. பாருங்க, கொலோசி சபைக்கு பவுல் எழுதும்போது உலகமெல்லாம் இருக்கிற யுனிவர்சல் சர்ச்ல இந்த பிராக்டிஸ் இருந்திருக்குது. என்னது? அவர்களுக்குள்ளாக சுவிசேஷம் போன உடனே அது பலன் தருகிறதா இருந்துச்சு. அப்போ உங்களுக்குள்ளேயும் அது பலன் தருகிறது என்று கொலோசி சபையை குறித்து எழுதுகிறார். அப்போ ஒரு லோக்கல் சர்ச்சில் இருக்கிற விசுவாசி பலன் தருகிற விசுவாசியா இருக்க வேண்டும். பாருங்க, அந்த கொலோசி இருக்கிற நிருபத்துல பார்க்கலாம். அதுல வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்துல தேவத்துவத்தினுடைய சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கு, தலையாகி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறது. அடுத்து சொல்றார் 10வது வசனத்துல, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, கொலோசியர்கள் நிருபத்துல சபையை பார்க்கும்போது அந்த சபை பரிபூரணம் உள்ள சபையா இருக்கிறது, அல்லது அங்க இருக்கிற விசுவாசி பரிபூரணம் உள்ள விசுவாசியாகத்தான் கொலோசியர்கள் நிருபம் காண்பிக்கிறது. அப்போ பரிபூர்ணம் உள்ள ஒரு விசுவாசி பலன் தருகிற விசுவாசியா இருப்பான். 1ஆம் அதிகாரம் பலன் கொடுக்கிற விசுவாசியை காண்பிக்கிறது. 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க 10வது வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கு. எதில் பரிபூர்ணம்? அது நிறைய காரியங்களை சொல்றாரு. சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய வளர்ச்சி, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறது என்ற அடிஸ்தானமான உபதேசங்களில, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சிலுவையில சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதத்துல பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவங்க திருப்தி அடைஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப கொலோசி சபையில அவர்கள் பரிபூர்ணம் அடைந்ததுனால பலன் கொடுக்கிறார்கள். பாருங்க, அந்த சபையில 2வது பரிபூரணத்தை குறித்து சொல்லுகிறார். 3வது வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல சபை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பரிபூரணம் உள்ள சபை, தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தையும் கொண்ட கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி பலன் கொடுக்கிறான். அவன் எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறான். இப்படி பரிபூர்ணம் உள்ளவன்
பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுவான். பாருங்க, ஒரு சபை அல்லது சபையில் இருக்கிற விசுவாசிகள் மேலானவைகளை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். பொருளாசையுடையவர்களாய், நகை, பணம், பொருள் என்ற இதுக்காக அவர்கள் கவலைப்படுகிறவர்களாகவும் போராடுகிறவர்களாகவும் அவர்கள் அதற்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தை வீணடிக்கிறவர்களாய் அல்ல, மேலானவைகளை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, அதுதான் கொரிந்து சபையினுடைய கொலோசை சபையினுடைய ஒரு முறைமையா இருக்கிறது. 4வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற சபையா இருக்கிறது. பாருங்க, அவர்கள் பரிபூரணத்தை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு லோக்கல் சர்ச்சில், கொலோசை சபை லோக்கல் சர்ச், அதுல இருக்கிற ஒரு விசுவாசி பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைவான பரிபூர்ணமாகி கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறதுனால, இவர் 100% பர்ஃபெக்டா இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்குள்ளே ஒரு பரிபூர்ணமா இருக்கிறதுனால, அவரை தலையாக கொண்டிருக்கிற அவயவமாகிய ஒரு விசுவாசி அவனுக்குள்ள பலன் கொடுக்கிறார். முதல் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், பலன் வருகிறது. 2வது, சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்த சகல ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாய் அனுபவிச்சிருக்கிறார். சமாதானம்னா பரிபூர்ண சமாதானம். கொலோசியர்ல 2:20 சொல்லுகிறது, 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அடுத்தது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பியா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பல சத்தியங்களை கொலோசியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறது. அப்போ இந்த சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதத்துல இந்த விசுவாசி பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அடுத்தது சொல்லுகிறாங்க, இப்படி பரிபூர்ணம் உள்ளவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிறார்கள். முதலாவது தேவராஜ்யத்தை தேடுகிறார்கள். உலக கவலைகள் அவர்களுக்குள்ள இல்ல, உலகத்தினுடைய பிரச்சனை பஞ்சாயத்துகள் கிடையாது, மேலானவைகளை தேடுகிறார்கள். அடுத்தது, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு லோக்கல் சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசிக்குள்ள இது வெளிப்படவில்லை என்றால் அந்த லோக்கல் சர்ச் ஸ்தல சபை நீங்கள் பொறுப்பெடுத்தே ஆக வேண்டும். உங்க சபையில் இருக்கிற ஜனங்கள் பூமிக்குரியவர்களுக்காக போராடுறாங்களா? காலத்தையும் நேரத்தையும் விரையப்படுத்துகிறார்களா? ஜெபிக்காம இருக்கிறார்களா? வேதம் வாசிக்காம இருக்கிறார்களா? அவர்களை ஜெபிக்க வைப்பதும் வேதம் வாசிக்கிறது அவர்களை தயார்படுத்துவதிலையும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதிலையும் அவர்களை இந்த பரிபூர்ணத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறதையும் அவர்களுக்குள்ள பலன் வர வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறதையும் அவர்களை நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் நடத்துகிறதிலையும் ஒரு ஸ்தல சபை கடமைப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் மீட்பர்கள், அதற்காக தான் போதகர்கள், அதற்காக தான் ஊழியங்கள் எல்லாத்தையும் தேவன் சபையில வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இது உங்க சபையில் இருக்கிற விசுவாசிக்குள்ள வெளிப்படவில்லை என்றால் இந்த ஸ்தல சபை எங்கேயோ ஒரு பிரச்சனையில இருக்குது என்று சொல்லி அர்த்தம். ஸ்தல சபையில ஏதோ ஒரு வீக் இருக்குது என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த மெயின் சரீரத்துக்கு அங்கமா இருக்கிற அவயவமா இருக்கிற ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சிலையும் அநேக விசுவாசிகள் அவயவங்களா இருக்கிறார்கள். எத்தனையோ ஸ்தல சபைகள், அப்போ கோடிக்கணக்கான ஜனங்கள் அவயவங்களா இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்க சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஒரு 100 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதிகள். அவர்களுக்குள்ள பலன் வரவில்லை என்றால் நீங்கள் தான் உத்தரவாதிகள். அவர்களுக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இல்லைன்னா நீங்க தான் உத்தரவாதிகள். அவர்களுக்குள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படலைன்னா நீங்க தான் உத்தரவாதிகள். நீங்கள் அவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஸ்தல சபையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசும்போது எந்த இடத்துல குறை பெற்றிருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் சரியாக வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். சரி, ஸ்தல சபையில ஏன் இப்படி பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி சில விஷயங்களை சிந்திக்க போகிறோம். ஏன் ஸ்தல சபையில இப்படிப்பட்ட ரிசல்ட் விசுவாசிகளுக்குள் வரமாட்டேங்கிறது? ஏன் அவர்களுக்குள் பலன் வரவில்லை? ஏன் அவர்களுக்குள் ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன் அவர்களுக்குள் ஒரு குடும்பம் என்ற மனோபாவம் இல்லை? ஏன் அவர்களுக்குள் ஒரு அல்லது காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறாங்க? ஏன் பூமிக்குரிய காரியங்களையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சபையில ஸ்தல சபையில் இருக்கிற குறைவுகள் என்ன, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் அதுல முதல் காரணமே ஸ்தல சபையில் இருக்கிற டாக்டரின். பாருங்க, ஒரு கிறிஸ்துவாகிய தலையாய் கொண்டிருக்கிற இந்த யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை இருக்கிறது. இந்த உலகளாவிய சபைக்குள்ளாக நிறைய லோக்கல் சர்ச் ஆங்காங்கே பிராந்தியங்களிலே அமைந்திருக்கிறது. இப்ப இந்த லோக்கல் சர்ச் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சுக்கும்
ஒரு டாக்டரின் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் டாக்டரின் இருக்கிறது. இப்ப சிஎஸ்ஐ சர்ச் எடுத்தா அதுக்கு ஒரு டாக்டரின், பெண்டிகாஸ்ட் சர்ச் எடுத்தா அதுக்கு ஒரு டாக்டரின், பிரதரன் சர்ச் எடுத்தா அதுக்கு ஒரு டாக்டரின், பாப்டிஸ்ட் எடுத்தா அதுக்கு ஒரு டாக்டரின். அப்போ கிட்டத்தட்ட 45,000க்கு மேற்பட்ட டினாமினேஷன்கள் ஒரே சபையா இருக்கிறதுக்குள்ள நிறைய ஸ்தல சபைகள் பிரிந்திருக்குது. அந்த ஸ்தல சபைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்டரினை கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சட்டதிட்டங்கள், அதாவது உபதேச சட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அது எப்படி உபதேச சட்டங்கள் வந்துச்சு? இப்ப பாருங்க, இத்தனை லோக்கல் சர்ச்சும் ஒரு தெய்வத்தை தான் பாக்குறாங்க. இவர் ஒரு வியூல பாக்குறாரு, இவர் ஒரு வியூல பாக்குறாரு, இவர் ஒரு வியூல பாக்குறாரு. அவர் பார்க்கிற வியூல என்ன புரிந்து கொண்டாரோ அதை சட்டமாக எழுதி அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்படிதான் டாக்டரின்கள் உருவாகிறது. இப்படி டாக்டரின் உருவாகி அந்த சபைக்கு ஒரு டாக்டரின் வைத்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப லோக்கல் சர்ச்சில் ஒரு டாக்டரின் இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் சர்ச்சில் அங்கம் வகிக்கிற இதை தேடி வருகிற ஒரு விசுவாசி அவர்கள் இயேசுவை தேடி தான் வர்றாங்க. அவங்க இயேசுவை தேடி உங்க சபைக்குள்ள வந்து மாட்டிட்டாங்கன்னா உங்க டாக்டரின் அவர்களை ஒரு வட்டத்துக்குள் அடக்கி வைக்கிறது. பாருங்க, அவர்கள் சிஎஸ்ஐ சபைக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிடுவாங்க, பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்குள்ள போனாங்கன்னா அந்த டாக்டரின்குள்ள மாட்டிடுவாங்க, பிரதரனுக்குள்ள போனா அந்த டாக்டரின்குள்ள மாட்டிடுவாங்க. அப்போ இந்த டாக்டரின்கள் வந்து இந்த விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்கு எப்படி எல்லாம் தடைகளாக இருக்கிறது. இப்போ அதுக்கு முன்பாக இந்த டாக்டரின்களை குறித்து நான் பேசும்போது எல்லா சபைகளும் கிட்டத்தட்ட 45,000 சபைகள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா சபைகளை குறித்து நான் பேசல. இப்ப பேசுகிற விஷயம் ஸ்தல சபைகள் என்று நான் இங்க எடுக்கிற விஷயமே அவர்களுக்கு சில வரைமுறைகளை வைத்து அந்த சபைகளை குறித்து தான் பேசுறேன். யார் அப்படின்னா, ஒன்று, இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, அவர் மூலமாய் வருகிற பாவ மன்னிப்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிற சபைகள். அடுத்தது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, அவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற சபைகள். அடுத்தது, இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த தெய்வத்துவத்தினுடைய திரித்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள், திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் விசுவாசிக்கிறவர்கள். நான்காவது, சபையினுடைய அப்போஸ்தலருடைய உபதேசங்களை, அடிப்படை சத்தியங்களை, ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ், ஆதி திருச்சபையில என்ன உபதேச சட்டங்கள் சொல்லி நிரூபங்கள் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அதை போதிக்கிற சபைகளை தான் இந்த இடத்துல பேசுகிறோம். நீங்க லோக்கல் சர்ச்னு எடுத்த உடனே சர்ச் ஆஃப் சாத்தானும் இருக்குது, ஜெகோவா விட்னஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம லோக்கல் சர்ச்ன்ற கணக்குல கொண்டு வரல. அப்போ அடிப்படை உபதேசங்கள் இருக்கிறவர்கள், ரட்சிப்புக்குள்ள கரெக்டா இருக்கிறவர்கள், மனம் திரும்பின அந்த சபைகள், அது பெண்டிகாஸ்டா இருக்கலாம், அது சிஎஸ்ஐயா கூட இருக்கலாம், பிரதரனா இருக்கலாம், பாப்டிஸ்டா இருக்கலாம், இவர்களை தான் பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் லோக்கல் சர்ச். அவங்க அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிப்பை குறித்து அவங்க போதிக்கிறாங்க, அவர்கள் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கிறாங்க, திருத்துவத்தை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள சில டாக்டரின்ஸ் இருக்கிறது. அந்த 4 பேருக்கும் டாக்டரின்ஸ் மாறுபடுகிறதே ஒழிய அவர்கள் அடிப்படையில இந்த இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இந்த சரீரமாகிய சபையில அவர்கள் ஒரு அங்கமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் நம்ம பேசுறோம். சரி, இப்போ பாருங்க, இப்போ 1, 2, 3, 4, 5 சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 சபை நம்ம எடுத்துக்குவோம். இந்த 3 சபையில இது ஒரு லோக்கல் சர்ச், இது ஒரு சிஎஸ்ஐ சர்ச்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பிரதரன் சர்ச், இது வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் லோக்கல் சர்ச்சஸ். இந்த லோக்கல் சர்ச்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக டாக்டரின் என்ற ஒரு வளையத்தை போடுகிறார்கள். ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சுக்கும் டாக்டரின் என்ற ஒரு வளையம் இருக்கிறது. ஏன் இந்த டாக்டரின்? டாக்டரின் என்றால் என்ன அப்படின்னா, உபதேச சட்டங்கள். எப்படி புரிந்து கொண்டார்களோ அதுல ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு சில வரைமுறைகளை வைத்து இந்த வசனத்தை இப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, டீச் பண்றாங்க, அதுபடி வழி நடத்துகிறார்கள். உண்மையிலேயே இந்த டாக்டரின் என்பது ஒரு விசுவாசிகள் இடறி போகாமல் இருப்பதற்கும், அல்லது தவறான நிறைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்காம, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம யெகோவாவாகிய தேவன் தான் முக்கியம் சொல்லி பேசுறவங்க இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் உள்ளே வரும்போது அதிலிருந்து இந்த லோக்கல் சர்ச்சில் இருக்கிற இந்த லோக்கல் சர்ச்சுக்குள்ள வருகிற அந்த விசுவாசிகளை காப்பாற்றுவதற்காக, நரிகள் கிட்ட இருந்து ஆடுகளை தப்புவிப்பதற்காக,
ஓநாய்கள் கிட்ட இருந்து தப்புவிப்பதற்காக இந்த டாக்டரின்களை வரைமுறைப்படுத்தி என்ன உபதேசிக்க போகிறோம், அந்த சபையில என்ன பிரசங்கம் பண்ணணும், எதையெல்லாம் பிரசங்கம் பண்ணணும், யார் அந்த சபைக்குள்ள பிரசங்கம் பண்ண வரணும், எப்படிப்பட்ட வசனத்தை பேசுறவங்க வரணும் என்று சொல்லி அந்தந்த சபைகள் தீர்மானிக்கிறது. இது ஒரு விசுவாசிகளை சரியான பாதையில நடத்தும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. அடிப்படை சத்தியங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு டாக்டரின்களை உருவாக்கி விட்டார்கள். சரிங்களா? சரி, இப்ப இந்த டாக்டரின்கள் உருவாக்கப்பட்டு விட்டதுக்கு பிற்பாடு இந்த டாக்டரின்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த டாக்டரின்களே சில நேரத்துல மதில்களாய் மாறிவிட்டது. வேலி போட்டாங்க. எதுக்கு? வேற உபதேசங்கள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி வேலி போட்டார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வேலி மதிலாய் மாறிவிட்டது. என்ன கருமையானவர்களே, வாசிங்க. அதுல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இப்ப பாருங்க, அந்தி கிறிஸ்துவ குறிச்சு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, டாக்டரின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியான சத்தியத்தை போதிக்கவும் தவறான உபதேசங்கள் உள்ளே வராமல் இருக்கவும் அவர்கள் ஒரு வளையத்தை போட்டார்கள். இந்த வளையத்துக்குள்ள புதுசா வருகிற விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவர்கள் என்ன சொல்லி கொடுக்கிறார்களோ அதைவே இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இப்ப பாருங்க, இந்த டாக்டரினுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நான் சொல்றேன் பாருங்க. இந்த டாக்டரினுக்குள்ள இவர்கள் டிஸ்கஸ் பண்ணுகிற சில விஷயங்கள் என்னன்னா, டிஸ்கஸ் பண்ற சில விஷயங்கள் அந்நிய பாஷை, அபிஷேகம், முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற விஷயத்துல, அடுத்தது கால் கழுவுகிற விஷயம், அடுத்தது நகை அணிகிற விஷயம். இப்படி நிறைய சில கோட்பாடுகள் ஒரு சபைக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐ சபை எடுத்தீங்கன்னா அவர்கள் முழுக்க ஞானஸ்நானம் இல்ல, அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. பிரதரன் சபை எடுத்துட்டீங்கன்னா அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. பெண்டிகாஸ்டல் சர்ச் எடுத்துட்டீங்கன்னா நகை போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இது இவர்களுடைய டாக்டரின் சொல்லுகிறது. பாருங்க, இவங்க 3 பேரும் கிறிஸ்துவை தலையாய் கொண்ட சரீரத்துலதான் அங்கமா இருக்கிறாங்க, கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனால் இவர்கள் அந்த வசனத்தை இப்படித்தான் இதுதான் செய்யணும் என்று சொல்லி இவர்கள் ஒரு வளையத்தை போட்டுட்டாங்க, இவர்கள் ஒரு வளையத்தை போட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சபையினுடைய டாக்டரின்ல அதை உபதேசிக்கிறது. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப நம்ம இந்த ஸ்தல சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து தானே பேசுறோம். இப்ப இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அப்படின்னா, இவர்களுக்கு இவங்க ஸ்தல சபை என்ன சொல்லுச்சோ அதுதான் தெய்வ வாக்கு. இவர்களுக்குள்ள போச்சுன்னா அவங்க ஸ்தல சபை என்ன சொல்லுதோ அதுதான் தெய்வ வாக்கு. நான் கேட்கிறேன், ஒருவேளை நீங்க இந்த ஸ்தல சபைக்குள்ள வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இதை குறித்து தான் பேசியிருப்பீங்க. இந்த ஸ்தல சபைக்குள்ள முதல்ல போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதை குறித்து தான் பேசியிருப்பீங்க. அப்ப என்னன்னா, என்ன ஸ்தல சபைக்குள்ள போனோமோ அதை குறித்து பேச ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குது? இவங்க இப்போ அந்நிய பாஷை குறித்து பேசணும்னு சொன்னா அவர்களுக்கு அதை குறித்து தெளிவும் தெரியாது, வசனத்தையும் படிச்சது இல்லை. ஏன்னா அவங்க தலைவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்நிய பாஷை இல்ல. வர்ற விசுவாசிகள் அந்நிய பாஷை இல்லை. எதுக்கு இல்ல? வசனத்தை பத்தி வசனத்துல எடுத்து சொல்ல முடியுமா? தெரியாது. பாருங்க, ஞானஸ்நானம், முழுக்கு ஞானஸ்நானம் இல்ல, சீசன் ஓடிடுவான் முழுக்கு ஞானஸ்நானத்தை பத்தி பேசினா. அப்ப என்ன விஷயம்? அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அப்படி அடுத்தது பெண்டிகாஸ்ட்ல போச்சுன்னா இந்த நகை விஷயத்தை பேசினாலே அலறான். சிலர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபைகள் ஒரு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல விஷயங்கள் என்னன்னா, நான் சொல்றது, சபைகள் பிரதானமாகிய இயேசுவை விட்டு வழிதப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு, உபதேசத்தை விட்டு மாறாம இருக்கிறதுக்கு வளையம் போடுகிறது நல்லது, டாக்டரின் இருக்கிறது நல்லது, பாதுகாப்பு நல்லது. ஆனால் அது அந்த டாக்டரின்கள் சபைக்கு சபை வேறுபடுகிறது. அது இயல்பு, மனுஷிக இயல்பு. அது வேறுபடும் போது வேறுபடுகிற விஷயம் என்ன? அது தர்க்க சம்பந்தமான விஷயங்கள். அப்படின்னு சொன்னா அந்நிய பாஷை குறித்து வசனத்துல பேசி இருக்குது, அது இருக்குதா இல்லையா, தர்க்க விஷயங்கள், அவ்வளவுதான். முழுக்க ஞானஸ்நானத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, அது எடுக்கணுமா வேண்டாமா, தர்க்க விஷயங்கள், அவ்வளவுதான். நகை போடுறது குறித்து வெளிப்புற அலங்காரங்கள் இல்ல, உள்ளான அலங்காரம் தான், அந்த மாதிரி வசனங்கள். அதை வியாக்கியானம் பண்றதுல தர்க்க விஷயங்கள் இருக்குது, புரிந்து கொள்வதில் வித்தியாசம் இருக்குது. அப்ப தர்க்க விஷயங்கள் தானே ஒழிய இவர்கள் எல்லாரும்
இந்த தலையை தான் கொண்டிருக்கிறார்கள், இவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப விஷயம் என்னன்னா, தர்க்க விஷயங்கள் அது சரியான முறையில தர்க்கிக்கப்பட்டு அல்லது சரியான முறையில் விவாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு முடிவு எட்டப்படும். இப்ப பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, நான் இந்த பிரதரன் சபையிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த பிரதரன் சபையிலிருந்து வரும்போது எனக்கு சின்னதுல இருந்தே அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல, அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல. எங்க அம்மா எதற்காக நகை போடலன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய மனைவி எதற்காக நகை போடலன்னு எனக்கு தெரியாது. அதற்கு விளக்கமும் தெரியாது. கேட்டா நகை போடக்கூடாது, கழட்டு, எல்லாம் கழட்டியாச்சு. இதுக்கு எந்த அர்த்தமும் தெரியல எங்களுக்கு. ஆவிக்குரிய சத்தியம் தெரியல. கேட்டால் தவறு செய்யக்கூடாது. அப்ப இதுலயே போதிக்கப்பட்டு வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலடியில் வரும்போது என்னுடைய நண்பர், அவர் சிஎஸ்ஐ பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவுக்குள்ள போயிட்டார். நிறைவுக்குள்ள போனோம்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய சாட்சிகள், வாழ்க்கை மாறிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு. அதை நான் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப கண்கூட பார்க்கும்போது என்ன மாற்றம் நடந்துச்சு? அப்ப அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுன்னு சொல்றாரு. எனக்கு போதிக்கப்பட்டது என்னது? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்ல, அந்நிய பாஷை இல்ல. இப்போ ரெண்டு பேத்துக்குள்ள தர்க்க விஷயங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது தர்க்க விஷயம் தானே ஒழிய ரெண்டு பேரும் இயேசுவை தான் நம்பிட்டு இருக்கிறோம், ரெண்டு பேரும் இயேசு என்ற சபைக்குள்ளதான் இருக்கிறோம். தர்க்க விஷயங்கள் இதை நாங்க எப்படி அணுகணும்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் தர்க்க விஷயங்கள் நடந்த போது ஆர்கியூமெண்ட், சும்மா ஆர்கியூமெண்ட் பண்றது. இயல்பு எப்படி நம்ம சபையில என்னெல்லாம் சொன்னாங்களோ வேணுக்குன்னே ஆர்கியூ பண்றது, இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான். என்ன சொன்னாலும் இல்ல, அதுக்கு வசனங்களை எடுக்கிறது. கருமையானவர்கள் இப்படி தர்க்கம் பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்குது. அப்ப இது தவறான, இது கள்ள உபதேசம், தவறான உபதேசம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கை மாறி இருக்குது. அப்ப வாழ்க்கை மாறினா ஒரு நிறைவு இருந்தால் எனக்கு அது வேணும். அது இல்லைன்னா தயவு செய்து இனிமேல் இதற்கான தர்க்கத்துக்குள்ள நாங்க போகக்கூடாது. ஆனால் அது உண்மையில இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக வேணும் என்று சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். என்ன ஆச்சரியம், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு டவுட், அப்ப இத்தனை வருஷமா ஏன் இல்லை என்று சொல்லி போதித்தார்கள்? இத்தனை வருஷமா ஏன் இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார்கள்? அப்போ வசனத்தை இவர்கள் புரிந்து கொண்ட விதம் தான் வேற. டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இதே பிரதரன் சபையில் இருக்கிற பலருக்கும் இந்த உபதேசத்தை சொல்லி ஜெபம் பண்ணா என்ன ஆச்சரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அப்ப ஏன் இது வரைக்கும் அந்த வேலை அதுக்கு மறைச்சிருந்துச்சு? பாருங்க, தர்க்க விஷயங்களை சரியான முறையில கையாண்டால், விவாதித்தால் அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வரும். நான் கேட்கிறேன், இது அந்நிய பாஷை கள்ள உபதேசம், கால் கழுவுறது கள்ள உபதேசம் என்று சொல்லி ஒன்னொன்னே கள்ள உபதேசம் சொன்னா, கள்ள உபதேசத்தில் இருக்கிறவன் எப்படி இயேசுவை நம்புவான், இயேசு கிட்ட வருவான்? கள்ள உபதேசத்தில் இருக்கிறவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கள்ள உபதேசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஆத்தும ஆதாயம் செய்வாங்க? அதெல்லாம் பண்றாங்களே, அப்ப கள்ள உபதேசம் ஆத்தும ஆதாயம் பண்ணுமா? ஏதோ ஒரு விஷயத்துல குழம்பி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த டாக்டரின்கள் அந்த விசுவாசிகளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குதுன்னா, இந்த டாக்டரின் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் எல்லாமே கள்ள உபதேசம். இதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப நான் கேட்கிறேன், கள்ள உபதேசம் என்றால் என்ன? முதலாவது அதுல தெளிவு பெற வேண்டும். கள்ள உபதேசம் என்றால் என்ன? மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை, 1 யோவான் 2:22. கள்ள உபதேசம் என்றால் என்னன்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, கள்ள உபதேசம் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கணும், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கணும். அதைத்தான் நீங்க கள்ள உபதேசம் சொல்லணும். மற்றது நல்ல உபதேசத்துக்குள்ள இருக்கிற தர்க்க விஷயங்கள், புரிந்து கொள்ளுகிற விஷயங்கள், கள்ள உபதேசம் சொல்லக்கூடாது. அதை விசுவாசிகளுக்கு சரியாய் படிப்பிச்சு கொடுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள்.
அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் அவர்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாருங்க, அப்போ தேவனை மறுதலிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், மறுத்து பேசுகிறவர்கள் தான் கள்ள உபதேசிகள், கள்ள போதகர்கள். நம்ம யார கள்ள போதகர்னு சொல்லிக்கிறோம்? அந்நிய பாஷை பேசினா கள்ள உபதேசம், கால கழுவுனா கள்ள உபதேசம், முழுக்கு ஞானசனம் எடுத்தா கள்ள உபதேசம், நகை போட்டா கள்ள உபதேசம். யார் சொன்னது இது? வசனம் அப்படி சொல்லல. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவர்கள், அதுதான் கள்ள உபதேசம். அவர்கள் பொய்யர்கள், தந்திரமாய் நுழைகிறவர்கள், அவர்கள் தான் கள்ள உபதேசம். ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தாதது இந்த ஸ்தல சபையினுடைய பிரச்சனை. அதனாலதான் உங்க விசுவாசிகள் முட்டாள்தனமாக எதையோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லி விட்டுட்டீங்க, அவங்க வெளியில போய் அந்த வேற சபையில் இருக்கிற ஒரு நல்ல விசுவாசி கூட இவங்க ஐக்கியமா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்? உங்க டாக்டரின் தான் காரணம். உங்க டாக்டரின் என்ன பண்ணிருச்சு? அவங்க கள்ள உபதேசம் சொல்லி வச்சதுனால இவர்களால் அவங்களோட ஐக்கியமாக முடியவில்லை. இதனால யார் துக்கப்படுறா? தலையாகி கிறிஸ்து துக்கப்படுகிறார். வாசிக்கல இன்னொரு வசனத்தை, யூதா 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய, மீண்டும் சொல்றாரு, இங்கேயும் அவரை மறுதலிக்கிறவர்களாகிய பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினிக்கு உள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. மறுதலிக்கிறவர்கள் தான் கள்ள உபதேசம். இயேசுவை மறுதலிக்கிறார்கள் அவர்கள். அதை கள்ள உபதேசம் சொல்லுங்க, அதை இனங்கண்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக வாசிங்க 2 யோவான் 9:10-11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல். பாருங்க, கள்ள உபதேசம் என்னது? கிறிஸ்துவின் உபதேசத்தில், இவர் சொன்ன அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், மீறி நடக்கிறவர்கள் கள்ள உபதேசிகள். தேவனை உடையவன் அல்ல, அவர்கள் தேவனை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ, கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவன், பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வரலன்னா அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனை உங்க வீட்டில ஏற்றாதீங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். பாருங்க, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களைத்தான் நீங்க ஒதுக்கணும், அவர்களைத்தான் நீங்க கள்ள உபதேசம் என்று சொல்ல வேண்டும். எங்கேயோ நம்ம தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கிறோம். அடுத்ததாக வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள், வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, வசனம் கள்ள உபதேசம் என்றால் என்ன, யாரை நிராகரிக்கணும், யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம என்ன போதிச்சிருக்கிறோம்? அந்நிய பாஷை பேசினா கள்ள உபதேசம், கால் கழுவுனா கள்ள உபதேசம், நகை போட்டா கள்ள உபதேசம். யார் சொன்னது? எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்கள் மேல தேவ கோபம் பற்றி எரியும். ஸ்தல சபையில் இருக்கிற ஒருத்தரும் நீங்கள் புரிந்து மனம் திரும்ப வேண்டும். சரி, நீங்க டாக்டரின் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, இதுதான் சரியான உபதேசம் உங்க ஜனங்களுக்கு போதிச்சா, இந்த ஒரு டாக்டரில் இருக்கிறவங்க அந்த விசுவாசிகள் கிட்ட ரிசல்ட் எங்க? இங்க 100% கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட ரிசல்ட்டை காமிங்க, எல்லாரும் உங்க சபைக்கு வந்துருவாங்க. யாராச்சும் காமிக்க முடியுமா? நம்ம எதையோ வைராகியமா பிடிச்சிட்டு நிக்கிறோம், ரிசல்ட்டும் இல்ல. ரிசல்ட் வந்தாலும் வரலனாலும் இப்படிதான் இருப்போம். பிடிவாதம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அவர்கள் தங்களை விசுவாசிகளை பாதுகாக்கவும் சத்தியத்தில் நிற்கவும் வேலி போட்டு ஆரம்பத்துல துவக்கப்படும் போது டாக்டரின்கள் உருவாக்கப்பட்டது. பாருங்க, அப்ப எல்லாரும் ஒரே சத்தியத்துல தான் இருந்தாங்க. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம பைபிளை படிக்கணும், சத்தியத்தை படிக்கணும், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஸ்டெப்புக்குள்ள போகும்போது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதை அதிகமா பேசின உடனே அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதுதான், அதை விட்டு வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி பிடித்து விட்டார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு?
அதை விட்டு வேற எதை சொன்னாலும் கள்ள உபதேசம் என்று ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தோடனே இப்ப இருக்கிற எந்த சபையிலுமே இந்த டாக்டரின் எதற்கு உருவாக்கப்பட்டதனுடைய அடிஸ்தானம் தெரியுது அவங்களுக்கு, சும்மா பேசுறது எதையோ. அதனால என்னாச்சு, இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமான சபையில் இருக்கிற அவயவமாகிய ஒரு விசுவாசி ஃபெயிலியரா இருக்கிறான். அதுக்கு காரணம் ஸ்தல சபையே. இப்ப என்ன ஆயிடுச்சு, டாக்டரின்கள் மதில்களாய் மாறிடுச்சு. ஒரு ஒரு சபைக்கும் மதில்கள் பிரிஞ்சிருச்சு. இவன் இங்க வர முடியாது, இவன் அங்க போக முடியாது, இவன் இவன்கிட்ட பேச முடியாது, இவன் அவன்கிட்ட பேச முடியாது. பிசாசு தந்திரமாய் மதிலை அடைத்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம மனம் திரும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சபையினுடைய சத்தியங்களை புரியாமல் இருக்கிறோம், எங்கேயோ தவறு பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு டாக்டரின் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, இந்த சரீரமான சபையில எபேசியருக்கு எழுதியிருக்கோம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக, அன்பினாலே பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது, சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. இப்ப பாருங்க, சபையில் இருக்கிற அவயவங்களுக்கு பக்தி விருத்தி வளர்ச்சி உண்டாகணும். இது இந்த சரீரத்து இங்க இருக்கிற அவயவமாகிய விசுவாசி வளர்ந்தாதான் இந்த சரீரம் வளரும். அப்பதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இதுதான் விஷயம், சரிங்களா? ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னா கவனிங்க. இப்போ ஒரு சபையில கிறிஸ்து இவர் 100% பர்ஃபெக்டா இருக்கிறார், பரிபூர்ணம் உள்ளவர். இங்கிருந்து வந்துட்டு ஒரு சபை, இது வந்து ஒரு லோக்கல் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெயின் சபையில இருந்து லோக்கல் சர்ச்சை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம். இப்போ லோக்கல் சர்ச், இதுக்குள்ள ஒரு விசுவாசி. இந்த லோக்கல் சர்ச் வந்து இந்த கிறிஸ்துவை எப்படி பார்க்குது தெரியுங்களா? டாக்டரின் அப்படின்ற கண்ணாடியில தான் கிறிஸ்துவையே பார்க்குது. இவர்கள் டாக்டரின் குள்ள இருந்து தான் வசனத்தையே படிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிஎஸ்சியில் இருக்கிறவங்க வசனத்தை படிச்சா இந்த முழுக்க ஞானஸ்தானம் அவங்க மண்டையிலே ஏறாது, ஏறவும் செய்யாது. இவர்கள் வசனத்தை படிச்சா இந்த அந்நிய பாஷை குறிச்சா அருவருப்பா இருக்கும், ஏறாது மண்டையில. இவர்கள் வசனத்தை படிச்சா இந்த நகை போடுற விஷயம், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதுதான் மெயினாகவும், மற்ற விஷயங்கள் இவங்களுக்கு மண்டையிலே ஏறாது. அப்ப பாருங்க, இந்த டாக்டரின் என்ற ஒரு கண்ணாடி இந்த லோக்கல் சர்ச்சை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டது. 100% இருக்கிற தெய்வம் இந்த லோக்கல் சர்ச்சுக்கு வரும்போது இப்ப பாருங்க ஒரு 60% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்டரின்ற கண்ணாடியில பார்க்கும்போது முழுசா வராது இல்ல, 60% தான் வந்துருச்சு. இது விசுவாசிக்கு போச்சுன்னா 60% பிரீச் பண்ணா விசுவாசிக்கு வர்றது எத்தனை சதவீதமா இருக்கும்? ஒரு 30% விசுவாசிக்கு மண்டையில ஏறி இருக்கும். இப்ப இந்த விசுவாசியுடைய அவுட்புட் எவ்வளோ? ஒரு 15%. இந்த 15% வச்சு விசுவாசி என்ன ஊழியம் பண்றது? விசுவாசி எப்படி வளர்றது? இங்க வேதம் சொல்லுகிறது, அவயவமாகிய இந்த விசுவாசி அது வளரணும். அது இந்த அவயவமாகிய விசுவாசி வளர்ந்தாதான் இந்த சரீர வளர்ச்சி உண்டாகும். அப்பதான் கிறிஸ்துவுக்கு மகிமை வரும். இப்ப பாருங்க, கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கிறார். ஆனால் உங்க டாக்டர் என்ன பண்ணிருச்சு, அதை ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்ணி சிலதான் ஏத்துக்குச்சு. அப்போ இதுலயே 60% 40% விட்டுட்டீங்க. இப்ப நீங்க போதிக்கும் போது அதுல அறகுறையா தானே விசுவாசிகளுக்கு ஏறும். அவங்க 30% ஏத்துக்கிட்டாங்க. இப்ப 15% பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 85% ஒரு விசுவாசி நஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஸ்தல சபையே காரணம். எனக்கு அருமையான போதகர்களே, மூப்பர்களே, பாஸ்டர்களே அல்லது ரெவரண்டுகளே, உங்க வாழ்க்கையில என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா சத்தியத்தை சத்தியமா போதிக்க வேண்டியதானே? சத்தியத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சத்தியத்தை திரித்து பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த டாக்டரி தான் சரி என்று சொல்லி உங்களுக்கு யார் சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது? நீங்க தேவ சன்னிதானத்துல வந்து பேச முடியுமா? நீங்க இல்லை என்று சொல்லுகிற விஷயத்தை வேதம் இருக்குது என்று சொல்லுகிறதே, நீங்க இல்லைன்னு சொல்ற விஷயத்தை இன்னொரு சபையில ப்ரூவ் பண்ணி காமிக்கிறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு அருமையானவர்களே, எங்கேயோ தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு உங்க விசுவாசிகளுடைய வீழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். கண்கள் திறக்கப்படட்டும். ஒரு திறந்த மனசோட டாக்டரினை தூக்கி போடுங்க. டாக்டரினை சில விஷயங்களுக்கு நீங்க வைக்கிறது நல்லதுதான். எல்லாத்துக்கும் டாக்டரினை பிடிச்சிட்டு சத்தியத்தை பிடிக்காதபடிக்கு வசனத்தை விட்டு தூரம் போகாதிருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. என கருமையானவர்களே, எங்கேயோ விழுந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பாருங்க, இந்த விஷயத்துல எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வேகமா வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்ப பாருங்க, இந்த சபையை நான் ஒரு மரமாக வரைகிறேன். இப்ப பாருங்க, இது ஒன்னொன்னு ஒரு பிரான்ச். ஜஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மரத்தினுடைய வேர் இருக்குதுங்க. இந்த வேரைத்தான் சபையுடைய அஸ்திபாரம் சொல்றோம். எது? கிறிஸ்து மூளைக்கல்ல இருக்கிறாரு, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாய் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. இப்ப இந்த ஏரியா பாருங்க, மரத்தினுடைய இந்த ஏரியாவை பாத்தீங்கன்னா இது சரீரம் அல்லது சபை. அப்ப இந்த சபை யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. இந்த சபையை தான் இங்க வரைஞ்சிருக்கிறேன். இது சபை, சரிங்களா? இப்ப இது சபையாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த சபைக்குள்ள பார்த்தா நிறைய லோக்கல் சர்ச்சஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது, லோக்கல் சர்ச்சஸ் இருக்குது. இந்த லோக்கல் சர்ச்சஸ் எண்ட்ல இப்ப பாருங்க, இது ஒரு விசுவாசிகள் சொல்லி வச்சுப்போம். ஒரு விசுவாசிகள் இங்க இருக்கிறாங்க லோக்கல் சர்ச்சுக்குள்ள. இப்ப பாருங்க, பல விதமான சர்ச் இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்து 100% பர்ஃபெக்டா இருக்கிறாரு. கிறிஸ்து இங்க இருந்து உபதேசம் போகுது. இப்போ எப்படி? உலகளாவிய சபை யூனிவர்சல் சர்ச்சில் 100% கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிக்கிறார். இது அப்படியே ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ள போன உடனே இந்த லோக்கல் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தரும் ஸ்கேன் மிஷின் வச்சிருக்கான். ஒருத்தரும் ஸ்கேன் பண்றான். எப்படி? டாக்டரின் என்ற ஒரு ஸ்கேனிங் வச்சிருக்காங்க. இந்த டாக்டரின் என்ற ஸ்கேனிங் வச்ச உடனே இந்த 100% இங்க போகும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க ஒரு 30% போச்சு, இங்க ஒரு 50%, இங்க ஒரு 80%, இங்க ஒரு 40, இங்க ஒரு 20, இங்க ஒரு 10 என்று சொல்லி அவரவருடைய டாக்டரின் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷம் அல்லது வசனத்தினுடைய ஆழம் விசுவாசிகளுக்கு போய் சேருகிறது. இப்ப பாருங்க, இந்த எண்ட்ல தான் விசுவாசி இருக்கான். ஒரு விசுவாசி இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளரும்படியாக. யாரு? இந்த எண்ட் யூசர் யாரு? விசுவாசி. இவன் இந்த விசுவாசி, இங்க கீழே இருக்கிற விசுவாசி இவர் மாதிரி வளரணும். இதுக்குதான் சபை. அப்ப அவரு மாதிரி வளரணும்னா அதற்கு 5 வகையான ஊழியத்தை சபையில கொடுத்திருக்காங்க. அது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப என்னாச்சுன்னா, இப்படி எல்லாம் 100% வரும்போது இப்ப சபையினுடைய டாக்டர் என்ன பண்ணுதுன்னா, தீர்க்க தரிசனம் எல்லாம் இப்ப இல்ல, போட்டாச்சா வேலி? சரி, அப்போஸ்தலர்கள் இல்ல, வேலி போட்டாச்சா? அப்போ ஒரு சபையும் ஒரு வேலையை போட்ட உடனே இப்ப என்னாச்சு, அந்தந்த சபைக்குள்ளே போகிற பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே என்னாச்சுன்னா, யார் அதிகமா ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள அதிக வளர்ச்சி. இப்ப பாருங்க, இதுல 80% வந்தவன் நிறைய வளர்ந்துருக்கு. இது நிறைய வளர்ந்துருச்சு. 10% வந்து மொட்டையா இருக்கு. இப்படி அன்ஈவனான வளர்ச்சி. பாருங்க, கிறிஸ்து எல்லாரும் வளரணும்னு எதிர்பார்த்தாரு. சில சபை வளர்ந்துருக்குது, சில சபை பெருகுது, சில சபை காத்து வாங்கிட்டு இருக்குது, சில சபை ஊழியம் நடக்க மாட்டேங்குது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்க டாக்டர் என்னத்தை உள்வாங்குச்சோ அப்படிதான் உங்க வளர்ச்சி இருக்கும். அப்ப பாருங்க, ஒரு சபை வளர்ந்துருக்குது, ஒரு சபை கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது, ஒரு சபை மொட்டையா இருக்குது, ஒரு சபையில பூ வர மாட்டேங்குது, ஒரு சபையில காய் வர மாட்டேங்குது. இது எதனால வந்துச்சு? உங்களுடைய டாக்டரினுடைய பிரச்சனை. என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஊழியங்கள் இல்ல, அந்த ஊழியம் இல்ல, இந்த ஊழியம் இல்ல என்று சொல்லி அதை தர்க்க விஷயங்களை நீங்க இல்லைன்னா இன்னொரு சபை அதை பயன்படுத்துறாங்க இல்ல, அங்க போகும்போது ரிசல்ட் வருது இல்ல. ஏன் திறந்த மனசோட நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏன் அந்த 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 நபரை உங்க சபைக்குள்ள பயன்படுத்த கூடாது? ஏன் நீங்க அந்த சபைக்கு போக கூடாது? சத்தியத்தை பேசுற இந்த சபையில் இருக்கவங்க ஏன் சிஎஸ்சி சபைக்கு போக கூடாது? இவங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்களா?
அல்லது இங்க அபிஷேகத்தில் இருக்கவங்க ஏன் இங்க வரக்கூடாது, இவர்கள் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட மாட்டார்களா? நீங்க வேலி போட்டிருக்கிறீங்க. அதனால என்னாச்சு, விசுவாசிகள் அந்நியவனா வளர்ந்துருக்கான். பாருங்க, ஒரு குழந்தை அந்நியவனம், தலை பெருசு உடம்பு சிறுசு, என்ன பிரயோஜனம்? பலன் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. யார் காரணம்? ஸ்தல சபையே காரணம். இப்ப பாருங்க, இத ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தா இப்ப 5 வகையான ஊழியம் என்பது ஒரு சபைக்குள்ள 5 டாக்டர்கள் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் டாக்டரும் இருப்பாரு, டென்டல் டாக்டரும் இருப்பாரு, பிரசவம் பார்க்கறவங்களும் இருப்பாங்க, மூட்டு வலி பார்க்கறவங்களும் இருப்பாங்க, சுகர் பார்க்கறவங்களும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 விதமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ உள்ள ஒரு பேஷண்ட் உள்ள போயிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அந்த ஆஸ்பத்திரியில சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க டாக்டரும் அங்க அவைலபிளா இருக்கிறாங்க. இப்ப நீங்க அதே பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல கிளினிக் இருக்கும், அங்க போனீங்கன்னா டென்டல் போட்டிருந்தாங்கன்னா அங்க பல்லு வலி மட்டும் தான் சரியாகும். ஜெனரல் டாக்டர்னா அங்க காய்ச்சல் தலைவலி மட்டும் தான் நீங்க காமிக்க முடியும். சுகர் டாக்டர்னா நீங்க சுகரை மட்டும் தான் போய் பார்க்க முடியும். மூட்டு வலினா அதை மட்டும் தான் நீங்க போய் காமிக்க முடியும். இப்ப என்னாச்சு தெரியுங்களா, தேவன் விரும்பின சபை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எல்லா வசதியும் அதுக்குள்ள இருக்கணும். ஒரு விசுவாசி உள்ள வந்தானா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னாச்சு சபையில பாருங்க, இந்த சிஎஸ்சி சர்ச்சுக்குள்ள போறவன் போனான்னா அவங்களுக்கு அடிப்படை உபதேசங்கள் தெரியாது, பாரம்பரியங்கள் மட்டும் தான் தெரியும். அப்ப அடிப்படை உபதேசத்துக்கு போறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இது கிளினிக் ஆனதுனால வேற கிளினிக்ல அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவை, வேற சபையை தேடி ஓடுறாங்க. ஞானஸ்தானத்துக்கு வேற ஏதாவது கூட்டத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்து வந்துடுறாங்க. இப்படி போறாங்களா? இந்த சபையில பாருங்க, பிரதரன் சபை அப்படின்னா இவர்களும் கிளினிக். இந்த கிளினிக்ல பாருங்க பிசாசு கிடையாது, இதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, வியாதிக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்ல. சரி, அங்க 1000 பிரச்சனைகள் இருக்கவன் என்ன பண்றான், உங்களுக்கே தெரியாம கிளினிக்கு போறான், வேற கிளினிக் போறான். இங்க பாருங்க, பெண்டிகாஸ்ட்ல வசனமே கிடையாது, அபிஷேகம் அது இதுன்னு பயங்கர காரியங்கள் பேசுறாங்க, வசனம் கிடையாது. அவன் என்ன பண்றான், வேற கிளினிக் தேடி போறான். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? உங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல கிளினிக்கா மாத்துனதனுடைய காரியம் யாருக்கு, யாருனால? உங்களாலதான். நீங்க டாக்டர் என்ற வளையத்தை போட்டீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு கொள்கையை வச்சுட்டீங்க, பிடிவாதமா இருந்தீங்க. இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டியா இருக்க வேண்டிய உங்க சபை இன்னைக்கு ஒரு கிளினிக்கா மாறிவிட்டது. அதனால யாருக்கு நஷ்டம்? உங்க சபைக்குள்ள வர விசுவாசிக்கு அவனுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு பசி ஆற மாட்டேங்குது, அவன் நிறைவான வளர்ச்சிக்கு நேரம் எப்படி வர முடியும்? எனக்கு அருமையானவர்களே, எங்கேயோ தப்பு பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்க சபை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாறட்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறியும்படி கண்களை திறங்கன்னு சொல்லுங்க. திறந்த மனப்பான்மையா இருங்க. வசனத்துக்கு நேரம் குழந்தை மாதிரி போங்க. நீங்க பிடிவாதமா நிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வைராகியம் பாராட்டினீங்கன்னு சொன்னா நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல உங்களை நம்பி உங்க சபையில இருக்கிற, உங்களை நம்பி உங்களுடைய டாக்டரின் உபதேசத்தை கேட்கிற அந்த ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு நீங்க கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். கருமையானவர்களே, ஆவியானவர்களை எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள். இன்றைக்கு டாக்டரினை தூக்கி வீசுங்க, சத்தியத்தை கை கொள்ள ஆரம்பிங்க, சத்தியத்தை தூக்கி பிடிங்க, சத்தியத்தை உயர்த்தி பிடிங்க. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு வேற பேசுனா அதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. கள்ள உபதேசத்தை உள்ள கொண்டு வராதீங்க. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கிருபையின் உபதேசம் என்று சொல்லி அதுக்கெல்லாம் உள்ள என்ட்ரி கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் வேலி போடுங்க. ஆனால் சத்தியத்தை பேசுகிற காரியங்களுக்கு உங்க சபையை திறந்து கொடுங்க. சத்தியத்திற்காக உங்க சபையை நீங்க ஆயத்தமாய் வைங்க. உங்க சபை வளர ஆரம்பிக்கும், ஜனங்கள் வளர ஆரம்பிப்பார்கள். என்ன கருமையானவர்களே, இதுல பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நம்ம இந்த விளக்கு வர்ற டைம்ல தீப்பந்தம் முதல்ல இருந்துச்சு. இந்த தீப்பந்தத்தை வச்சுதான் முதல்ல வெளிச்சம். அன்னைக்கு லைட் எல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க, வந்தோம்னா விளக்கு ஆயிடுச்சு, மண்ணெண்ணெய் விளக்கு. அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனோம்னா என்னாச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த லாந்தர் விளக்கு வந்துச்சு, பெட்டர் மார்க்ஸ் லைட் அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு பாத்தீங்கன்னா பல்பு இது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோன்னா டியூப் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்தோன்னா எல்இடி வந்துச்சு. பாருங்க, இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் முதல்ல எல்இடி கொடுக்கல அப்படி நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அந்த எல்இடி வர்றதுக்கான வழிமுறைகளை இது வகுத்துச்சு. அந்த நாள் வரும்போது அந்த எல்இடி வெளிப்படுத்தினாரு. அப்போ இது எல்லாமே வெளிச்சத்தை தான் கொடுத்துச்சு. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வெளிச்சம் கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அது இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கு பயங்கர வெளிச்சம் கொடுக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்குள்ள வந்துருச்சு. இதே மாதிரிதான் உபதேசத்திலையும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். வெளிப்படுத்த நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அத்தனையும் வெள்ளை கலர் வெளிச்சத்தை தான் காமிச்சது.
இதுல ஏதாவது பச்சை கலர் வெளிச்சம் வந்து இனிமேல் வெள்ளை கலரே வெளிச்சம் கிடையாது, பச்சை கலர் தான் வெளிச்சம்னு சொன்னா அது தவறான உபதேசம். ஆனா எல்லாமே வெளிச்சம் தானே காமிக்குது. அதே மாதிரிதான் உபதேசத்திலையும் ஒரு காலகட்டத்துல சபைகள் ஒரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் ஆவியானவர் செயல்பட்டார். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, உங்களுக்கு தேவைகளை சொல்லும் போது திறந்த மனசோட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும், குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாயிருந்த போது நிறைவானது வரும்போது குறைவானது. பவுல் சொல்றாரு, நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்றது குறைவுள்ளது, நிறைவு வரும்போது குறைவு மாறிடும். அப்போ பவுலே குறைவுள்ளதுன்னு சொல்றாரு. எப்படி நீங்க டாக்டரினை பத்தி பேசுறவங்க இதை விட்டா வேற எல்லாமே கள்ள உபதேசம் எப்படி தைரியமா சொல்றீங்க? அப்போ பவுலுடைய புரிந்து கொள்வதிலே குறைவுள்ளது. அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டபடி அறிந்து கொள்ளுவேன். அப்ப நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பவுல் சொல்ற நிறைவானது அப்படின்றது அவர் அடுத்த 11-12 சொல்றாரு, இப்பொழுது நான் கண்ணாடியில பாக்குறேன். கண்ணாடி என்ற வசனத்துல யாக்கோபு 1:23 சொல்லுது கண்ணாடியான வேத புஸ்தகம். இப்ப கண்ணாடியில இயேசுவை பாக்குறேன், அப்பொழுது முகமுகமா பார்ப்பேன். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டபடி அறிந்து கொள்ளுவேன். இதை வாசிச்சுட்டு நீங்க 10வது வசனத்தை வாசிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னா, நிறைவான ஆண்டவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். அது வரைக்கும் இந்த குறைவுகள் தேவை. பவுலே சொல்றாரு நான் குறைவுள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மட்டும் எப்படி இதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி யார் சொன்னது உங்களுக்கு? எனக்கு அருமையானவர்களே, தப்பு பண்றீங்க. எங்கேயோ வழி விலகி போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் சொல்லுகிறத நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்த. உங்க ஜனங்கள் விழுந்து போறதுக்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க. உங்க ஜனங்கள் வளருவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க தேவ சன்னிதானத்துல. இல்லைன்னா தயவு செய்து உங்க போஸ்டிங்கை விட்டு விலகிருங்க. ஏன் உங்களால சபை வீழணும்? ஏன் உங்களால விசுவாசிகள் தண்டிக்கப்படணும்? எனக்கு அருமையானவர்களே, நீங்க வசனத்துக்கு தைரியமா நிக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருந்தால் சபையுடைய பொறுப்புகளை நிர்வகிங்கள், இல்லாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை சிந்திக்க போகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து அங்க பேசுறாரு. ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம், ஆசீர்வாதத்தினுடைய ரத்தம் என்று சொல்லிட்டு ரெண்டுலயும் சொல்றாரு. அது கிறிஸ்துவனுடைய ஐக்கியம், அது கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நாம் திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த அப்பத்தை நான் எடுக்கும்போது நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறேன். நல்லா பாருங்க, இந்த உலகளாவிய உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆங்காங்கே இருந்து அப்பத்தை எடுத்து அதை புசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது? என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அப்ப பாருங்க, எந்த மூலையில, எந்த லோக்கல் சர்ச்சில் மூலையில எந்த விசுவாசி எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். அந்த அப்பத்தை புசிக்கும் போது, அந்த ரசத்தை அவங்க பானம் பண்ணும்போது கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் என்பதை தான் அந்த சத்தியம் வெளிப்படுத்துகிறது. இப்ப பாருங்க, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும்போது ஏன் அவர்கள் சக விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கிறது இல்ல, சக சபையோடு ஏன் ஐக்கியமா இருக்கிறது இல்ல? எவ்வளவு ஒரு துக்ககரமான விஷயம் பாத்தீங்களா? சத்துரு டாக்டரின் என்ற ஒரு மதிலை கட்டி இன்னைக்கு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ள விசுவாசிகளை பிரித்து விட்டான். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் தகப்பனை நேசிக்கிறாங்க. 4 பேர் 4 வேலை, 4 விதத்துல 4 ஏரியால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குள்ள ஒரு போன் கால் இல்ல, ஒரு ஐக்கியம் இல்ல, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா தகப்பன் உண்மையில சந்தோஷமா இருப்பாரா? எனக்கு அருமையானவர்களே, துக்கப்படுவார். அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற இந்த டாக்டரின் என்ற விஷயத்தினால ஜனங்களை பிரித்து, அது தேவையில்லாதது. கிறிஸ்துவை மறுதலிக்கிறதோ கள்ள உபதேசமோ அந்தி கிறிஸ்துவனுடைய காரியமோ கிடையாது. தர்க்க விஷயங்கள், அதை உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ணா ஆவியானவரே தெளிவுபடுத்துவாரு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இவ்வளவு நாள் பிடிச்சதை எப்படி விடுறது, இவ்வளவு நாள் பேசுறதை எப்படி மாத்துறது? உங்க சுயநலத்துக்காக ஏன் விசுவாசிகளை பலிகடாக்குறீங்க? எனக்கு அருமையானவர்களே, இந்த திருவிருந்து அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. தேவனோடு நீ ஐக்கியமா இருந்தீங்கன்னா உன் சக விசுவாசியோட நீ ஐக்கியமா இருக்கணும், சக சகோதரனோட ஐக்கியமா இருக்கணும், ஊழியரோட ஐக்கியமா இருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் யோவான் சுவிசேஷத்துல
17ஆம் அதிகாரம் 22 23 என்ன சொல்லுது பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்கள்ல அவர் ஜெபித்த ஒரு ஜெபம் இது. அவருடைய உள்ளத்தினுடைய பாரம் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? நான் பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறது போல, நான் பிதாவோடு ஒன்றா இருக்கிறது போல, பிதாவே நான் போறேன், இவர்களும் ஐக்கியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எதை குறித்து ஜெபம் பண்ணாரோ, எதை குறித்து கேட்டாரோ, அதுலதான் இன்னைக்கு நம்ம வீக்கா இருக்கிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு இழந்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏக மனதாய் சீர்பொருந்தணும். இதுதான் தேவனுடைய திட்டம். சபையே, விசுவாசிகளே, மூப்பர்களே, ஊழியர்களே, நீங்க இந்த தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தினுடைய பாரத்தை புரிந்து கொண்டு அவருடைய கடைசி அந்த ஜெபத்துல பிதா கிட்ட என்னெல்லாம் பேசினாரோ அந்த ஐக்கியத்தை புரிந்து கொண்டு தர்க்க விஷயங்களை மாற்றி நீங்க ஐக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அப்படி ஐக்கியப்பட்டா ஒரு எழுப்புதல் தேசத்துல வரும், விசுவாசிகளுக்குள்ள வளர்ச்சி வரும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். தேவையில்லாத அந்த டாக்டரின்கள் அவருடைய மைண்டை விட்டு மாறட்டும். ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்கு நேராய் ஜனத்தை நடத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.